எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. நெறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பாண்ட எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேங்க. நான் வந்து என்னுடைய அப்ஸ்டாக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. என்சிடிஸ், ட்ரெஷரி பில்ஸ், கவர்ன்மென்ட் பாண்ட் 3மே இருக்கு. இது 3க்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரெஷரி பில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட பீரியட் வந்து 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர் இவ்வளவுதான். இதுக்கு கூப்பன் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5%லேருந்து 7%க்கு உள்ளதான் இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கூப்பன் ரேட் வந்து ஒரு 7.5லேருந்து 8% வரைக்கும் இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் தான். அதே மாதிரி கார்பரேட் பாண்ட் என்சிடி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் வந்து லாங் டேர்ம் தான். பட் அதோட கூப்பன் ரேட் வந்து 10%, 11%, 12% வரைக்கும் இருக்கும். நீங்க சூஸ் பண்ற டைம் லைனை பொறுத்து, தென் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை பொறுத்து அது மாறுங்க. இப்போ ரீசெண்டா மே மாசத்துல நானே ஒன்று அப்ளை பண்ணேன். முத்தூட் ஃபின்காப்போட பாண்ட் அப்ளை பண்ணேன். பெரும்பாலும் அப்ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற பாண்ட் எல்லாமே வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருக்கு. நான் அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் எப்பொழுதுமே கேட்சப் பண்ணுவேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அது சேஃபர் சைடு தான். நம்ம வந்து ரேட்டிங் AA ரேட்டிங், AAA ரேட்டிங்கை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு சில நல்ல கம்பெனிஸ்க்கு சிங்கிள் ஏ ரேட்டிங் இருக்கும். கம்பெனியை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா சிங்கிள் ஏலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். சிங்கிள் ஏ ரேட்டிங்னா நம்மளுக்கு 11% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல பாண்ட் பத்தி நிறைய பேசியிருக்கோம். அது எல்லாமே அந்த லேர்ன் டு ஏர்ன் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் நீங்க பார்க்கலாம். நான் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பாருங்க. சந்தேகங்கள் இருந்தா மறுபடியும் எழுதுங்க. இன்னும் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் ஏன் சார் ப்ரொமோட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க. பட் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் 0 காட்டுது அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனியா இருக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரோலிங் ஸ்டேக் யார்கிட்டையுமே இருக்காதுங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்ட கண்ட்ரோலிங் ஸ்டேக் இருக்காது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா அந்த கம்பெனி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ரீசெண்டா டிசம்பர்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே 0 ஆக்கிட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பேங்க் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு தனி ஆள்கிட்ட மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் ஸ்டேக் வந்து இருக்காது. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் 0 இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸை எப்படி சார் எங்க சார் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலான ரிசல்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல தான் பார்ப்போம். பிசினஸ் லைன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், தென் மின்ட். இது போக குறிப்பிட்ட ஒரு சில செய்திகள் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல இல்லை அப்படின்னா ட்விட்டர்ல அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த செய்திகளை வந்து நான் எடுத்துருவேன். தென் நம்ம கூகுள்லையும் சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். பிசினஸ் சம்பந்தமான நியூஸை வந்து சர்ச் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே ஃபீட்ஸாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். இந்த ரிசல்ட்ஸை பார்க்குறப்ப அதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெவன்யூ, தென் ப்ராஃபிட். ஸோ கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவன்யூ எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டாண்ட் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கன்சாலிடேட்டட் பேசிஸ் அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்கும். இப்போ டாடா ஸ்டீல் இருக்கும். டாடா ஸ்டீலோட சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். இந்த கன்சாலிடேட்டட் அப்படின்றது டாடா ஸ்டீல் நிறுவனம், தென் அதோட சப்சிடரிஸ் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா வர ரிசல்ட் தான் வந்து கன்சாலிடேட்டட். ஸ்டாண்ட் லோன் அப்படின்னா அந்த பேரண்ட் என்டிட்டியோட ரிசல்ட்ஸ் மட்டும் வர்றது தாங்க வந்து ஸ்டாண்ட் லோன். நம்ம பெரும்பாலும் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல தான் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து முக்கியமா என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் ஒரு 6%, 7%க்கு மேல ஏறி இருக்கணும் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குவார்டர் ஆன் குவார்டர் 10% க்ரோ ஆகுறாங்க. பட் பப்ளிக் செக்டர் பேங்க் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா காட்டல அப்படின்றத நம்ம முற்காலங்களில் ரிசல்ட் வர்றப்ப அதை எடுத்து சொல்லியிருந்தோம். ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் ரிசல்ட்ஸ் வருங்க. Q1, Q2, Q3, Q4, ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் செகண்ட் குவார்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தேர்ட் குவார்டர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபோர்த் குவார்டர். இந்த 4 குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து ப்ரமோட்டர் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நான் இணையம் மூலமா தான் பார்ப்பேன். அந்த கம்பெனியோட நேமை போட்டோம் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்ல அந்த கம்பெனியை பத்தி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் moneycontrol.com வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் மணி கண்ட்ரோல்ல போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கீழே ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் எஃப்ஐஐஸ், டிஐஎஸ்ன்னு காட்டும். அதுல ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ்க்கு பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல ப்ரமோட்டர்ஸோட பிளஸ் எவ்வளவு அப்படின்றத காட்டும். நான் உங்களுக்கு பிக்சரை போட்டு காட்டுறேன். நீங்களும் அதை சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு நண்பர் வந்து எனக்கு ஏஜ் 45, நான் இப்பதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ள வர்றேன். நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருங்க. பொதுவாகவே என்னோட ஸ்ட்ராட்டஜியே சொல்லிடுறேங்க. 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்டு லோனு, இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் 50% போயிடும். தென் ரைட் சைடு இருக்கிற 25%ல ஒரு 12.5% கோல்டுக்கு போயிடும், ஒரு 12.5% பாண்டுக்கு போயிருங்க. பாண்ட் இல்லை அப்படின்னா பிஜி யூனிட்டை நான் கன்சிடர் பண்ணுவேன்.
தென் ரிமைனிங் மிட்ல இருக்கிற 25%ல ஆட்டோ, ஃபார்மா, கெமிக்கல்ஸ், எனர்ஜி மற்ற எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவீங்க. பட் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஏஜ் 45 வச்சுக்கோங்களேன், அது 100ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 55 வரும். ஸோ 55% வந்து உங்களோட மணி எதுக்கு அலாகேட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்விட்டிக்கு அலாகேட் பண்ணலாம். தென் ரிமைனிங் 45% பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி அதர் ஃபிக்ஸ்டு இன்கம், தென் ஒரு செக்யூர்டா உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி இல்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த 45% ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எபோவ் 45க்கும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதாவது 50, 25, 25 என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப்க்கு நிறைய ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸா பார்க்கணும். தென் நடுவில் உள்ள 25%க்கு எகெயின் லார்ஜ் கேப், தென் கோல்டு, தென் பாண்ட் இல்லைன்னா பிஜி இன்வெர்டர். தென் ஸ்மால் கேப், மிட் கேப்ல நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற பேங்கிங்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிங்க. இப்போ பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்குமே 50% கொடுத்துருக்கோம். இப்போ ஃபியூச்சர்ல இந்த செக்டர் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெயிட்டேஜை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த நடுவில் 25% வச்சிருக்கோம் இல்லையா, ஃபார்மா, ஐடி, ஆட்டோ, கெமிக்கல்ஸ், எனர்ஜி, இதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜை கூட்டலாம். எபோவ் 45 அப்படின்னா லார்ஜ் கேப் சைடு போயிடுறது நல்லதுங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனியை பொறுத்தவரை கடன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. டெட் டு ஈக்விட்டி 0.80 இருக்கும். ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 93% பக்கமா ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டிவைடன் தர்றாங்க அப்படின்றதுக்காக இந்த சைடு நான் போயிடவே மாட்டேங்க. அடுத்து SW சோலார் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் 85 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இது ஒரு பக்கெட்டு. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் டெட் டு ஈக்விட்டி 0.9 இருக்கு. நம்ம 0.10 தான் கன்சிடர் பண்ணுவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 20% ஸ்டேக் வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா உள்ள போகணுங்க. உள்ள போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவோம். அடுத்து AWL அக்ரி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. பட் டெட் டு ஈக்விட்டி 0.21 இருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. நம்ம ஸ்மால் கேப், மிட் கேப் போறோம் அப்படின்னா கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. காவேரி சீட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் PE வந்து 25 பக்கமா இருக்கு. அது என்னைக்காவது இறங்குச்சு அப்படின்னா அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது டெட் டு ஈக்விட்டி 0. ப்ரொமோட்டர்ஸும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மேக்னலிக் கிளவுட் அப்படின்ற ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனிக்கு கடனே அதிகமா இருக்குங்க. 0.46 பக்கமா இருக்கு டெட் டு ஈக்விட்டி. 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இவ்வளோ ஏர்னிங்ஸ் ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்கு நம்ம கொடுக்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல ஐடி சர்வீசஸ் கம்பெனி எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஏஐ வேற உள்ள வந்துருச்சு. ஐடியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஐடியா பார்த்து உள்ள போயிடுறது நல்லதுங்க. விப்ரோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்னலிக் கிளவுட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் எனக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தோணுதுன்னா ஃபெர்டிலைசர்ஸோட ரெவன்யூ வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். தென் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.75ல இருக்கு. நம்ம 0.10க்கு மேல இருந்தாலே நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து ரேமன் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனிக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க, நல்ல கம்பெனி தான். பட் நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா இதை கன்சிடர் பண்ணா அப்படின்றது தான் கேள்வி. 86 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இவ்வளோ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்காதுங்க. ஷார்ட் டேர்ம்ல, மிட் டேர்ம்ல நீங்க நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும். நிறைய ப்ரைஸ் பே பண்ணி ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா நெவர் ஓவர் பே அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து ரெடிங்டன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ற கம்பெனிங்க, குறிப்பா ஹார்ட்வேர்ஸ். நான் பெரும்பாலும் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18 டைம்ஸ் இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.23 இருக்கு. ஸோ ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ற கம்பெனி கடன் வாங்கி கொடுத்து வாங்குறது அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். பட் எனக்கு இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் இதை வந்து பார்க்கறது இல்லை. அது போக டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேல இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப்க்கு வேல்யூவேஷன் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதனால இதை நான் வந்து விட்டுருவேன் எப்பொழுதும். அடுத்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஷேர் கேபிட்டல், இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஷேர் கேபிட்டல் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபாய் உள்ள போடுறாங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து ₹1 ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 100 ஷேரை அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது பேப்பர் ஃபார்மேட்ல 100 ஷேர் எடுத்துக்கிட்டு அந்த 100 ரூபாயை கம்பெனியில போட்டு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 100 ரூபாய் உள்ள போடுறாங்க இல்லையா, ஒரு ஷேர் ₹1 அப்படின்ற மேனிக்கு 100 ஷேர் கம்பெனியோட ஓனர்கிட்ட இருக்கும். அவங்க 100 ரூபாயை கம்பெனியில போட்டிருப்பாங்க. போட்டு கம்பெனியை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஷேர் கேபிட்டல்.
அடுத்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்குவோம். அஸ் ஆஃப் Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 அவங்களோட டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 1,22,000 கோடிக்கு பக்கமா இருக்கும். பட் முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது கோல்ட் லோன் பிசினஸ். இந்த கோல்ட் லோன்ல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 1,02,000 கோடிக்கு பக்கமா இருக்கும். ஸோ இவங்களோட லெண்டிங் பிசினஸ்ல எவ்வளவு அசெட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க, எவ்வளவு அசெட்ஸை இவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது தாங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட அசெட்ஸ் எப்படிங்க இருக்கும், கோல்டு ரிசர்வ்ஸாக இருக்கும், தென் கேஷாக இருக்கும். அது எல்லாமே தான் வந்து கம்பெனி மேனேஜ் பண்ணுற அசெட்ஸ். இதுதான் வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷேர் கேபிட்டல்ங்கிறது டிஃப்ரெண்ட், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.